மொத்த ஃபைல்ஸையும் ஓபன் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணா என்ன? ஒரு மெயிலை செக் பண்றதை விட அவங்களுக்கு என்ன முக்கியமான வேலை? மா காஃபி. காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? இருக்கிற தலைவலி இன்னும் அதிகமாயிடும் போல. அம்மா, காஃபி எடுத்துட்டு வாங்க. ஒரு காஃபிக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இது வேற ஓப்பன் ஆகி தொலைய மாட்டேங்குது. எல்லாம் எரர்னு வருது. அப்பப்போ மெயிலை செக் பண்ணி ரிப்ளை பண்ணாதானே? எல்லாத்தையும் நான் தான் பண்ணணும். காஃபி வருமா வராதா? ஆதி வாய்ஸ் கேக்குது. காஃபி கேட்டிருக்கான் போல. நான் வேற வெளியே நின்றுட்டு இருந்தேன். அவன் நான் இங்க இருக்கேன்னு நினைச்சு கேட்டிருப்பானோ? ஏற்கனவே கோவத்துல இருக்கான். போய் போட்டு கொடுப்போம். வேலைக்காரங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கிச்சன்ல யாரும் இல்லையா என்ன? அந்த டேபிள்ல வச்சுட்டு போங்க. ஒரு காஃபி கேட்டு இவ்வளோ நேரம் ஆகுது. எடுத்துட்டு வர வச்சுட்டு. தியா, தியா ஒரு நிமிஷம். தியா, என்ன மன்னிச்சிடு. உனக்கு எப்போதான் என் மேல கோவம் போகும்? நான் அன்னைக்கு எடுத்த முடிவு இவ்வளோ பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு சித்ராவையே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். எனக்கு அன்னைக்கு தெரியல நான் எடுக்கிற அந்த முடிவால ஒரு உயிர் போக போகுதுன்னு. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க அப்பா இறந்ததுக்கு நான் காரணமாயிட்டேன். உனக்கு என்னைக்குதான் என் மேல இருக்கிற கோபம் போகும்? தியா, என்னை மன்னிச்சிடு. இந்த ஒரு மாசத்துல என் மனசுக்குள்ள என்னை மன்னிச்சிடு தியான்ற ஒரு வார்த்தையை தவிர வேற எதுவும் ஓடிட்டு இல்லை. ஆனா நீ என்னை மன்னிக்கிற மனநிலையில கூட இல்லை. உன்னோட இழப்பு நான் கேட்குற மன்னிப்புனால சரியாகாது. ஆனா என்னால மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடியும். இறந்த உன் அப்பாவை என்னால் கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா என் உயிரை கொடுத்தாவது அவர் உன் முன்னாடி கொண்டு வந்துடுவேன். இயற்கையை யாராலையும் மாற்ற முடியாது. என்னை மன்னிச்சிடு தியா. நீ அத்தனை முறை சொன்ன, ஆனா எதையும் நான் காதில் வாங்காம எல்லார் முன்னாடி உண்மையை சொல்லிட்டேன். அது உனக்கு இவ்வளோ பெரிய இழப்பை கொண்டு வரும்னு எனக்கு அப்போ தெரியாது தியா. நான் செஞ்ச தப்ப நீ எப்போ மன்னிப்பேன்னு தெரியாது. ஆனா நீ மன்னிக்கிற வரைக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆதி, கூப்பிட்டியா? காஃபி கேட்டியோ? அம்மா, காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்கம்மா. சரியா, நீ கூப்பிட்டதை நான் கவனிக்கலையா? வெளியே நின்றுட்டு இருந்தேன். உள்ள வரும்போது ஏதோ கத்துற சத்தம் கேட்டது, அதான் வந்தையா. இல்லம்மா, காஃபி இருக்கு. ஏதாவது வேணும்னா கூப்பிடியா? ஆ. என் பிள்ளை சிரிச்சு பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. எப்ப பாரு இந்த லேப்டாப்பையே தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். நல்லா கலகலன்னு பேசி சிரிக்கிற பிள்ளை எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கையில பார்க்க பெத்த மனசு தாங்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் எப்பதான் விடிவு காலம் வருமோ? இங்க பாருங்க பிரியங்கா, டீலர் கிட்ட பொறுமையா பேசிட்டு இருந்தாலாம் வேலைக்கு ஆகாது. புஷ் பண்ணுங்க மேம். நாளைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டாங்க மேம். இதையே தான் 4 நாளா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எந்த பொருளும் வரல. அவங்க சைடு நீங்க ப்ரெஷர் போட்டாதான் அவங்க பார்ப்பாங்க. நீங்க ஒன்றும் ப்ரெஷர் போடுற மாதிரியே தெரியலையே. அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு வந்து என்கிட்ட சொல்ற மாதிரி இல்லை இருக்கு மேம். அப்படிலாம் இல்லை மேம் பிரியங்கா. வேலை கரெக்ட் டைமுக்கு நடக்கணும். அவங்க டிலே பண்ணாதான் நம்ம வேலை டிலே ஆகும். நாளைக்கு தான் ஃபைனல். நாளைக்கு கண்டிப்பா எல்லா பொருளும் இங்க வந்திருக்கணும். ஓகே மேம். நான் மேம் அந்த டிசைன் பேட்டர்ன் மாத்தின விஷயமா அவர் எதுக்கு எங்களை பார்க்கணும்னு சொன்னாரு? இல்லை மேம், அந்த டிசைன்ல ஏதோ என் டிசைன்ல என்ன ப்ராப்ளம்? இல்லை மேம், அவர் தான் மேம். நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே மேம். சொல்லுங்க. இல்ல, பழைய டிசைனுக்கு என்ன பிரச்சனை? ஏன் டிசைன் மாத்துனீங்க? எல்லாமே கஸ்டமரோட கம்ஃபர்டபுளை பொறுத்து தான். ஸோ பழைய டிசைனில் அவங்க டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஃபீட்பேக் வந்துச்சு. அதனால தான் டிசைன் மாற்றினேன். டிசைன் சேஞ்ச் பண்ண விஷயம் எதுக்கு என்கிட்ட சொல்லலை? எனக்கு அது பெரிய விஷயமா இல்லை. ஒரு சின்ன எரரை கரெக்ட் பண்ணுறதுக்கெலாம்
உங்ககிட்ட வந்து நிற்க வேண்டாம்னு நினச்சேன். இனிமேல் ஏதாவது கரெக்ஷன்னா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுறேன். ஒழுங்கான கம்யூனிகேஷன் உங்களுக்கு வராததுக்கு சாரி. இட்ஸ் ஓகே தியா. அப்புறம் தியா, காலையில் ஏன் சாப்பிடாம வந்தியா? இல்லை, சமையல்கார அக்கா பேசிட்டு இருந்தாங்க, சமைச்சு வச்சிருந்தாங்களாம், நீ சாப்பிடாமலே வந்துட்டியா? எனக்கு பசி இல்லை. பாரு தியா, சாப்பாடெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது, கரெக்டாக சாப்பிடணும், இல்லைன்னா ஹெல்த்துக்கு என்ன ஆகுறது? பேசி முடிச்சிட்டிங்களா? நான் பேசலாமா? உங்கள் ஹெல்த் அட்வைஸ்லாம் எனக்கு வேண்டாம். இங்கே நம்ம வேலை தான் பார்க்குறோம். பர்சனல் விஷயம்லாம் இங்கே பேச வேண்டாம். தியா, ஏன்? இது ஆஃபீஸ். இங்கே என்ன பேசணுமோ அதை பேசலாம். அப்போ வீட்டில்? உங்ககிட்ட நின்று பேசிகிட்ருக்க எனக்கு டைம் இல்லை. ஒரு நிமிஷம் நில்லு. என்னை மன்னிச்சிடுன்னு உன்கிட்ட 1000 தடவை கேட்டுட்டேன். நீ இப்படியே முரண்டு பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்கள் மன்னிப்பை நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கு பதிலாக என் அப்பாவை கூட்டிகிட்டு வர முடியுமா? தியா, அது முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் பாருங்கள், ஆஃபீஸில் பர்சனல் விஷயத்தெல்லாம் கொண்டு வராதீங்க. ஆஃபீஸில் என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்தா போதும். எந்த காரணத்தினால என் அப்பா இறந்தாரோ அந்த கல்யாணமே எனக்கு வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போக எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் வேணான்னு நினச்சிருந்தா அப்போவே உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருப்பேன். ஆனால் அப்படி போனால் இந்த ஆஃபீஸ் என் அப்பாவோட கனவு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்கள் வீட்டிலையே இருக்கேன். இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எங்கேயோ போயிருப்பேன். இந்த ஆஃபீஸை பெரிய லெவலில் கொண்டு போகணுன்றது என் அப்பாவோட ஆசை. அதை என்னால் தனியாக செய்ய முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னர். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் எங்கே போகிறது? அதனால தான் இன்னும் டிவோர்ஸ் வாங்காமல் இருக்கேன். தியா, உனக்கே தெரியும், அங்கே எதுவுமே இன்டென்ஷனலாக நடக்கலை, எதிர்பாராமல் நடந்துடுச்சு. எது எதிர்பாராமல் நடந்துச்சு? நீங்கள் இன்டென்ஷனலாக பண்ணீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் நான் பண்ண வேண்டாம்னு சொல்லியும் நீங்கள் செஞ்சீங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியும் நீங்கள் அதை பண்ணீங்க. அதோட விளைவு தான் இது. அப்போ அன்னைக்கு நான் அப்படி சொல்லாம அமைதியா சித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா? என் தலையெழுத்து அவ்வளோதானு உங்கள் பொண்டாட்டின்ற அந்தஸ்தோடு வாழ்ந்திருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு நீ யாரும் இல்லாத அனாதையாக இருக்க. ஹே, உனக்கு தான் நான் இருக்கனே. 1000 பேர் இருந்தாலும் அப்பா ஆக முடியுமா? பாருங்க ஆதி, இப்போதைக்கு இங்கே பர்சனல் விஷயத்த பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்கலாம். வார்த்தைக்கு வார்த்தை மாமா அவளை என் யாரும் இருக்காதலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவரோட நிலைமை அவரை சும்மா கூட பார்க்க மாட்டா. இதுதான் எனக்கு வேணும். மாமா, தியா எப்பவும் மனசு மாற மாட்டா. உங்க கூட அவ சேர்ந்து வாழவும் மாட்டா. ஏன்னா இம்பாக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் இருக்கும்போது அவ கூட நீங்க சந்தோஷமா வாழ விட்டுருவேனா? உங்க 2 பேரால தான் நான் அந்த வீட்டை விட்டு ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்க்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. நீங்க மட்டும் இந்த குழப்பம் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்திருப்பேன். நான் நினைச்ச எதையுமே நடக்க விடாம பண்ணிட்டீங்க. ஏன் அப்பா ஏன் விருப்பத்துக்கு மாறா எதுவும் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் இங்க ஆபீஸ்க்கு அனுப்பியிருக்காரு. ஆனா நான் எதுக்கு ஆபீஸ் வரேன்? உங்களை கண்காணிக்கதான். அந்த வீட்டுல நிம்மதியா இருந்து வேலை பார்த்துட்டு இருந்த என்ன ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்க்க வச்சுட்டான். இப்போ அவ அந்த வீட்டுல இருக்கா. நீ எங்க வேணும்னாலும் இருந்துக்கோ, ஆனா மாமாவோட உன்னை சேர்ந்து வாழ நான் விடவே மாட்டேன். மாமாவால தான் அவ அப்பா இறந்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு காலையில அது சாதாரண காஃபி இல்ல, அவர் சாப்பிட்ற டேப்லெட்டே எக்ஸ்ட்ரா 4-5 சேர்த்து போட்டுவிட்டான். பாவம், பெருசு ஓவர் டோசேஜ் தாங்க முடியாம மண்டையை போட்டுடுச்சு. எல்லாரும் பொண்ணு பண்ண அதிர்ச்சியில தான் இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம மாமா தினம் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஆனா இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். நான் தான் அப்பவே சொன்னேனே, மாமா உங்களை அடைய நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன், உயிரை கொள்ள கூட தயங்க மாட்டேன்னு. அதுக்கான அர்த்தம் இதுதான். அனுபவிங்க, அணுவா அனுபவிங்க. 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு தானே என்னை கழட்டி விட்டீங்க. 2 பேரும் ஒன்னா தானே இருக்கீங்க, ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க. ஆனா நிம்மதி இருக்காது. இனியும் உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது.
அப்படி கிடைச்சா நான் உங்களை நிம்மதியா இருக்க விடவும் மாட்டேன். கேம் ஸ்டார்ட்ஸ். ஏண்டி சத்யா, பிரேக் டைம்ல காணா போயிரு, எங்க தாண்டி போவ? சரி, இங்க எதுக்கு வந்து நிக்கிற? அது சும்மா தாண்டி. நானும் உன்னை ரொம்ப நல்லா கண்காணிச்சிட்டு தான் இருக்கேன். பிரேக் டைம் ஆனா போதும் ஆளே காணா போயிடுற. எப்பவுமே என்னை கூட்டிட்டு தானே போவ, இப்ப மட்டும் ஏன் என்னை விட்டுட்டு போற? அது ஒண்ணும் இல்லடி, சும்மாதான். இத புயல் காத்துல எவனாவது பொறி சாப்பிட்டுட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன். கூடவே இருக்கிறேன், என்னை ஏமாத்திட்டு 2 பேரும் வேலை பாக்குறீங்க. இன்னைக்கு ஒன்னையும் அவனையும் கையும் களவுமா பிடிக்கிறேன். வருவான்ல, கண்டிப்பா ஒன்னு பார்க்க வருவான், அப்ப மாட்டுவான். இனிலா அப்படிலாம் எதுவும் இல்லடி, சும்மா போர் அடிக்கேன்னு வந்தேன். போர் அடிச்சா எப்பவும் என்னையும் கூட்டிட்டு தானே போவ, இப்பெல்லாம் என்னை கூப்பிடவே மாட்டேற? ஏன்? இல்லடி, உனக்கு ராகுல் சார் இருக்காரு, எனக்கு அதான் அந்த அர்ஜுன் இருக்கானே. அடிக்கடி அவர் உன்னை கேள்வி கேட்கறேன்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு போயிடுறாரு. ஏ பேச மாட்டாத, அடிக்கடி நான் ராகுல் சார்ட்ட போய் பேசிட்டு இருந்தேன், நீ பார்த்த. போய் சொல்லலாம், ஒரு அளவுக்கு தான் சொல்லணும். அந்த ஆளே ஷாலை போடு தலையை கட்டுன்னு டார்ச்சர் பண்ணுவாரு. நீ என்னடானா நான் என்னமோ அவர் கூட போய் டேட்டிங் பண்ற மாதிரி சொல்ற? சரிவா, கேன்டீன் போலாம். இல்ல நிலா, நீ போ, நான் அப்புறம் வரேன். ஏன்டி சத்யா? அதுக்கு இல்ல நிலா, அது கொஞ்சம். ஏன் நில்லு, மாட்டல. என்ன 2 பேரும் இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸ்க்கு போலையா? அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த சந்தில ஏதோ பெருச்சாலி சுத்திட்டு இருக்கான், அதான் பார்த்தா 4 சாத்து சாத்திட்டு போலான்னு வந்தேன். இத்தனை நாளா என் கூடவே இருந்துட்டு 2 பேரும் என்னை ஏமாத்திருக்கீங்க. ஹே, என்ன நக்கலா? காலேஜ்ல இருக்கிற பெருச்சாலி அடிக்கிறதா உன் வேலையா? போய் படிக்கிற வேலையை பாரு. சொல்லுவ நல்ல கையும் களவுமா மாட்டிக்கிட்டு ஆக்டிங் பண்ற ஆக்டிங்க. என்னது கையும் களவுமா மாட்டிக்கிட்டனா? எதுக்கு? என்ன? ஏன்? கேவலமா நடிக்காத, அதான் மாட்டிக்கிட்டல. ஏய் வாளு, ஏண்டி அவன் தான் அப்படின்னா நீ அவனுக்கு மேல என்ன ஆக்டிங் பண்ற? அது நிலா, இந்த நல்லவ மாதிரி நடிக்கிற முகத்தை எங்கடி வாங்கின? ஹே வாளு, அதான் எல்லாம் தெரிஞ்சிடுச்சுல்ல, கிளம்பு. முடியாது. பிரேக்கே முடிய போகுது, கிளம்புன்னு சொல்லிட்டேன். ஏ வாடி போலாம், அவன் கிளம்ப சொல்லிட்டான். ஏய், நான் ஒன்னதான் கிளம்ப சொன்னேன், அவள இல்ல. அவ இல்லாம நான் கிளம்புனா கொஞ்சம் செலவாகுமேப்பா. ஹே வாளு, பழி வாங்காத வாளு, ப்ளீஸ் வாளு, கிளம்பு வாளு. எவ்வளவு செலவானாலும் நான் தரேன், நீ கிளம்பு. சரி, அப்புறம் பேசிக்கிறோம் உங்க 2 பேரையும். கிளாஸ்க்கு தானே வருவேன், அப்ப பாத்துக்கிறேன்டி. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, அவளை டைவர்ஸ் பண்ணிடுன்னு. கூடவே இருந்துட்டு தொல்லை பண்றதே இவளுக்கு வேலையா போச்சு. ஏங்க வண்ணிலாங்க? அதுவும் சரிதான், அவளுக்கு இதுதான் வேலை. அது வேற சப்ஜெக்ட், நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம்.